ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். அது கூட சில்லியும் காலிஃப்ளவர் சில்லியும் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் தனி வீடியோ போடுறேன். இப்போ அதுக்கு புதினா மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கோம், கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், தேவையான ஸ்பைசஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசியும் ஊற வச்சுருக்கேன், பிரியாணி அரிசி. இப்போது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துப்போம். லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்து சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா மட்டும் இப்போ வந்து நான் கட் பண்ணி, அதாவது சின்னதாலாம் கட் பண்ணக்கூடாது, 2ஆக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போது ஆனியன் எல்லாமே சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் சில்லி வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். அது வந்து இப்போதைக்கு நான் வந்து வெஜ் புலாவ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதுவும் வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் அந்த வீடியோ. இப்போது இது கூட புதினா மல்லித்தழை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லித்தழை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறோம். இப்போது நல்லா அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஒரு 4 கேரட் அது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட பட்டாணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட 3 கப் அளவு நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொஞ்சம் லைட்டாக வந்து இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஊற வச்ச பிரியாணி அரிசி சேர்த்துப்போம். 250 கிராம் வந்து நாங்கள் ரைஸ் வந்து சேர்த்துருக்கோம். இதுக்கு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விசில் வந்து ஒரு 3 விசில் வச்சிட்டோம். அது விசிலும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக வந்துருச்சு. சூப்பராக வெந்தும் இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட காலிஃப்ளவர் சில்லியும் வெங்காய போண்டாவும் செஞ்சுருந்தோம். வெங்காய போண்டா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு. காலிஃப்ளவர் சில்லி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே நான் வந்து அந்த வீடியோவும் போடுறேன் இன்னொரு நாள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இளமதி எம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.